அடியே அடியே, சரியான நேரத்துலதான் சக்களத்தி வந்திருக்கா. இவளை வச்சுதான் நாம நாடகத்தை தொடங்க போறோம். அன்பு, இந்த அத்த, நீங்க எதுக்கு இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வரீங்க? வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ உன்னை கவனிச்சுக்கிறதே இல்ல, அதான் இனிமே நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். இதை எடுத்து அங்க வை. வை. இந்த ஜூஸ குடி. பிரமாதம். அத்தை மருமகனா இப்படிதான் இருக்கணும். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. பலே. ஐயோ, இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? இரு அரசி, உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வேணாம் 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 வேணாம். நீங்க கேட்டதே அப்படியே சில்லுன்னு ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு. அன்பு, வா செக்கப் போலாம். என்ன சிவம், என்ன செக்கப்? அன்புக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல, அது வந்து இல்ல, இப்ப ஏதோ செக்கப் போகணும்னு சொன்னல. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். அதுக்கு இன்னைக்கு மெடிக்கல் செக்கப் இருக்கு. அதான். அப்போ ஓகே. ஆமா, இன்சூரன்ஸ் மெடிக்கல் செக்கப் தான். அதுக்கு இல்ல, அத்தை அன்புக்கு ஏதோ அன்பா ஜூஸ் எல்லாம் குடுக்கறத பார்த்தா நான் ஏதோ அன்புக்கு உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சிட்டேன். சரி, நீ என்ன இவ்வளவு காலையில வந்திருக்க? அடுத்த வாரம் இனியா ஓவியாவோட பர்த்டே. அவங்கள கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். இனியா ஸ்கூலுக்கு போயிருக்கா? இட்ஸ் ஓகே. அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அவளை கூட்டிட்டு போறேன். அதான் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன். அதான் இனியாவோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். நீ தாராளமா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு செக்கப்க்கு போப்பா. என்ன சிவம், ஏன் இப்படி திரு திருன்னு முழிக்கிற? நான் ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிட்டேன்னா என்ன? அன்பு, இந்தாம்மா, இதை எடுத்து வச்சுக்க. குங்குமம் எடுத்துக்க. எதுக்கு இதெல்லாம்? என்ன அன்பு, நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக போறேன். நீ முழுகாம இருக்கிறத கேள்விப்பட்டு சம்பிரதாயமெல்லாம் செய்யாம இருக்கலாமா? அதுக்கு தான் இந்த பூ பழம் எல்லாமே. என்ன சொன்னீங்க? என்ன அன்பு, நீ முழுகாம இருக்கியா? சிவம், என்ன அது? அதுக்காக தான் இப்ப நீ இவ்வளவு செக்கப் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியா? என்னத்த மொத்தமா என்கிட்ட நாடகம் ஆடி என்கிட்ட மறைச்சிடலாம் நினைச்சீங்களா? இல்ல, அது வந்து ஐயோ, அன்பு உண்டா இருக்கிறது உனக்கு தெரியாதா அரசி? வரக்கூடாத நேரத்துல வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டனா? அன்பு, எனக்கு தெரியாதுமா, என்ன மன்னிச்சிரு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். என்னமோ இனியா ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன. இப்ப இவளே அம்மா ஆக்கிருக்க. இந்த விஷயம் எல்லாம் இனியாவுக்கு தெரியுமா? அரசி, ஏய், நீ வாய மூடு. நான் உன்கிட்ட பேசல, இனியாவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு சிவம், இப்படி ஒரு கேவலமான விஷயம் இனியாவுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி சத்தம் போடுற? இன்னும் என்ன நடக்கணும்? நீ அவ குழந்தைக்கு அப்பாவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு, இவ உன் குழந்தைக்கு அம்மாவா இருக்க போறேன்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு, இப்ப நீங்களே ஒரு குழந்தை உருவாறதுக்கு காரணம் ஆயிட்டீங்களே. உங்க ரெண்டு பேருக்கு இது அசிங்கமா இல்ல? இங்க பாரு அரசி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அன்புக்கும் சிவத்துக்கும் முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை உண்டாவதுல என்ன தப்பு இருக்கு? என்னது, முறைப்படி கல்யாணம் நடந்ததா? யாருக்கு? இவங்க ரெண்டு பேருக்குமா?
கல்யாண மண்டபத்துல கல்யாண பொண்ணுக்கு புடவை கட்டி விட வந்தவதானே இவர் கல்யாண பொண்ண தொலைச்சிட்டு வந்து நின்னாரு. எவ கழுத்துலயோ ஏற வேண்டிய தாலி இவ கழுத்துல ஏறிட்டா இது முறைப்படி நடந்த கல்யாணம் ஆயிடுமா? அரசி கோவப்படுறியா? நீ செஞ்சதுல நியாயமாயிடுமா? குழந்தைங்களுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாய்க்கிழி பேசினதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு தானா? இப்படிப்பட்ட இடத்துல ஏன் பொண்ணு இனிமே வளரவே கூடாது. அவளை உடனே என்கிட்டயே கொடுத்துருங்க. அரசி, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ண பாக்குற. என்னது தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? பிரச்சனை பண்றது நானா இல்ல நீயா? உன் சுகத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் குழந்தைகளுக்காக தான் இந்த உலகத்தை ஏமாத்தினதெல்லாம் போதும். உங்க 2 பேர் வேஷமும் இனி கலைஞ்சு போச்சு. மரியாதையா என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அரசி, இனியா எங்க மக. ச்சே, இப்படிலாம் சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? இனியா உன் குழந்தைன்னு நீ நினைச்சிருந்தா உன் வயித்துல வேற ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு நீ ஒத்துருப்பியா? நான் கூடதான் இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் கூட தானே எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதனால நானும் உன்ன மாதிரி உட்காந்து நானும் வயிற்று தொலைக்கிட்டு பிள்ளைங்க முன்னாடி வந்து நின்னா இல்ல இல்ல. கேடு கிட்ட புத்தி இருக்கிற உன்னால மட்டும்தான் பாஸ்கர் மாதிரி ஒரு ஃப்ராட கூட குழந்தை பெத்துக்க முடியும். இந்த மாதிரி வக்கு இல்லாத சிவத்து கூடவும் குழந்தை பெத்துக்க முடியும். அரசி, அரஞ்சனா. என்ன சிவம், உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? ஏன் அடிக்கிறத நிறுத்திட்ட? அடி. டேய் டேய் சீ. அரசிய நம்ம வீட்டுக்குள்ள வராதுன்னு உன்னால சொல்ல முடியலல்ல? ஓவியா அவகிட்ட இருக்கிறதுனாலதான் அரசி நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அரசிதான் இனியாவை எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு நீ ஓவியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ண. இனிமே ஓவியா நம்ம கூட தான் இருக்கணும். இருப்பா. அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய். என்ன பாக்குற? இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்படி பண்ணாதான் அரசி நம்மளோட வாழ்க்கையில இனிமே குறுக்க வரமாட்டா. ஆமா அன்பு, நீ சொல்றதான் கரெக்ட். இப்படி ஒரு பதிலடியை கொடுத்தாதான் அவ அமைதியா இருப்பா. நீ எவ்வளவு ஸ்மார்ட்டான வக்கீல், என்னென்னமோ பண்ற. ஏன் இந்த ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் தள்ளி போட்ட? முதல்ல ஓவியாவை இங்க கூட்டிட்டு வர வழிய பாரு. சரி, நீ ஏதோ வேற எதையோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அன்பு, அரசி பேசினதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த குழந்தை வேண்டான்னு உன்கிட்ட அப்பலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில சமயம் நம்மள எல்லாரும் இதேதான் குறையா சொல்லி காட்டுவாங்க. நம்ம குழந்தைங்களே கூட நம்ம அப்பா அம்மா கிட்ட நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில நீ வருவ நான் நினைக்கல. இப்படி நீ திடீர்னு கன்சீவ் ஆவன்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாமே தானா நடந்துச்சு. ஆனா இப்ப நீ அதை வேணாம் நினைக்கிறேல்ல? நீ இத ரொம்ப எமோஷனலா யோசிக்காத. வரப்போற குழந்தைக்காக இருக்கிற 4 குழந்தைங்களோட சந்தோஷத்தை நாம கெடுக்க வேண்டாம். அரசி என்ன சொன்னா? குழந்தைங்களுக்காக தானே கல்யாணம் பண்ண. நான் இன்னொரு குழந்தைய பத்தி யோசிக்கல. உனக்கு மட்டும் இன்னொரு குழந்தை தேவையான்னு கேட்டால. விடு அன்பு, அவ கிடக்குறா. சிவம், ஒருவேளை இதையே காரணமா காட்டி ஓவியாவை நம்ம கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிடுவாளோ? அது முடியாது. நம்ம குழந்தைய பெத்துக்க
நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அரசி, ஓவியா எனக்கு ஒரே பொண்ணு, அவளை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னா கோர்ட்டு தீர்ப்பு அவளுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இனியா கிட்ட கூட கூடுதல் ரைட்ஸ் வேணும்னு அரசி வாதாடுவா. வரப்போற குழந்தைய காரணம் காட்டி இனியா ஓவியாவை உன்கிட்டேந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர, அதானே? கண்டிப்பா முயற்சி பண்ணுவா. அப்போ நாம ஒண்ணு பண்ணலாம் சிவம். வேண்டாம் அன்பு, அவசரத்துல எந்த முடிவு எடுக்காத. நமக்கு நம்ம குழந்தைங்க தான் முக்கியம். அவங்கள பத்தி தான் நாம யோசிக்கணும். அப்போ இந்த குழந்தை வேண்டாம் சொல்ல வரியா அன்பு? ஆமா சிவம். எப்ப அரசு இந்த குழந்தைய வேண்டான்னு சொன்னாலோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நான் இந்த குழந்தைய பெத்துக்கிறதுன்னு. அன்பு, ஆமா, இது நம்ம குழந்தை. நம்ம குழந்தைய பெத்துக்கணுமா வேண்டாமான்னு சொல்றதுக்கு அவ யாரு? நாம இந்த குழந்தைய பெத்துக்கிறோம். அன்பு, நிஜமாதான் சொல்றியா? ஆமா. இல்ல வேற என்னமோ சொன்னியே. நீ என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இங்க பாரு சிவம், நீ என்ன வேணா போய் சொல்லு, ஃப்ராடுத்தனம் பண்ணு, உன்னோட எல்லா வக்கீல் திறமையையும் காட்டி ஓவியாவும் இனியாவும் நம்ம கூட இருக்கிற மாதிரி பண்ற. இன்னொரு தடவை குழந்தை பிறந்தா கஷ்டம் அப்படி இப்படின்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்ப பசங்க? பசங்க கிட்ட பொறுமையா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அவங்களுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வர்றது சந்தோஷம் தானே. ஒன்ன அப்பாவா ஏத்துக்கிட்டாங்க, பிறக்க போற குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்களா என்ன? இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நாம எதிர்பார்க்கல, நடந்துருச்சு. இனிமே நாம யோசிக்க வேண்டாம், நாம இந்த குழந்தைய பெத்துக்கலாம். என்ன நடக்குதுங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்கு இப்ப கத்துற? என்ன உண்மை தெரியணும்? என் புள்ளைய நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். 1க்கு 3 ஆன உடனே என் பொண்ணு நீங்க கண்டுக்காம இருக்கீங்கல்ல. இப்ப போதாது குறைக்கு இப்ப புதுசா இன்னொன்னு வேற வரப்போகுது. இனிமே என் புள்ளைய எந்த லட்சணத்துல நீங்க பாத்துக்க போறீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்பு இனி அவ கண்ணுல வச்சு பாத்துப்பா. கிழிச்சா அவளுக்கு நீ இப்ப ஒரு குழந்தை பிறக்க போதில்ல, அப்புறம் அவ எப்படி பாத்துப்பா? அதான் சிவம் இருக்கான்ல, இவ பாத்துக்கலன்னா அவன் பாத்துக்கிட்டு போறான். யாரு? உங்க பையன். அந்த அன்பு மனசுல இடம் பிடிக்கணும்னு அவ பிள்ளைங்க ரெண்டையும் அவன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான். ஏன் பொண்ணு என்னடானா ஒத்தையில உட்காந்து அம்மாவோட அன்பும் இல்லாம அப்பாவோட அரவணைப்பும் இல்லாம தவிச்சிட்டு இருக்கா. போதுண்டா சாமி நீங்க பாத்துக்கிட்டது. என் பிள்ளைய என்கிட்டயே கொடுத்துருங்க, நானே அவளை பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ பேசுறது உனக்கு நியாயமா இருக்கா? நாம வாழறதே குழந்தைங்களுக்காக தான். சிவத்துக்கும் குழந்தைங்க தான் முக்கியம். ஆமா ஆமா, அவன் குழந்தைங்களை தாண்டி வேற எதையுமே யோசிக்க மாட்டான் பாருங்க. அவனுக்கு இப்ப பிறக்க போதில்ல இன்னொரு குழந்தை, அதையும் தாண்டி அவன் ஏன் குழந்தைய பத்தி தான் இப்ப யோசிப்பான். இல்ல இல்ல அரசி, நான் ஏன் பொண்ணுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் உட்காந்து அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கான். இப்ப இன்னொரு குழந்தைய பெத்துக்க போறான். இப்ப ஏன் பொண்ணுதான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க போறா? அப்படி எல்லாம் இல்ல அரசி, நான் சொல்றத கேளு. இங்க பாருங்க, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப அந்த மருமக மூலமா ஒரு குழந்தை வரணும்னு நினைக்கிறீங்க. உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப இருந்தாலும் என் பொண்ணு துரத்த தானே போறீங்க, அது என் கூட இப்பவே அனுப்பி வச்சிருங்க. அத்தை என்ன சொல்றா? ஒண்ணும் இல்ல, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், முதல்ல கிளம்பு. என்ன சொன்ன? என்ன சொன்னது கேக்கலையா? கிளம்புன்னு. என்ன திமிரா? ஆமா, ஓவியாவுக்காக தான் நாங்க அமைதியா இருக்கோம். நீ என்னமோ ஓவரா ஆடுற. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் சிவத்தோட பொண்டாட்டி. ஓ, என் கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியலன்னு என்னைய துரத்த பாக்குறியா? கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலாம் இல்ல. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? உனக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? இங்க பாரு, என் பொண்ணு இந்த வீட்ல இருக்கா. அறிவில்ல உனக்கு? நீ வக்கீல் தானே?
எப்ப பாரு என் பொண்ணு இங்க இருக்கா, என் பொண்ணு இங்க இருக்கான்னு சொல்லிக்கிட்டே ஏய், இருக்க. அன்பு அவ்வளவுதான் உனக்கு. என்ன சவுண்ட் விடுற? போ, போய் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வா. ஒழுங்கா போயிடு. மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல அன்பு வேண்டாம். என்னத்த நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசத்துல பாதி நாள் இங்க என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க வந்துடுறா. ஏய், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. இல்ல என்கிட்ட அடி வாங்கிடுவேன். இங்க பாரு அன்பு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. வா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ யாரு, என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிளம்பு. என்ன அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு சும்மா இருக்கீங்க? நான் நினைச்சுன்னா 2 பசங்களையும் நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. அடிக்கடி ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒண்ணு பண்ணி குழந்தைய பிரிக்கலான்னு தான் பாக்குற. உன்னால முடியலல்ல, அப்புறம் என்ன? இங்க இனியா ஒன்னும் தனியா இல்ல. உன்கிட்ட இருக்கா பாரு ஓவியா, அவ தான் தனியா இருக்கா. ஒழுங்கா வீட்டுக்கு போய் அவ சாப்பிட்டாளா தூங்கினாளான்னு அவளை பாரு. தேவையில்லாம இங்க வந்து சவுண்ட் விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த சிவத்தை மாய்க்கி ஒரு புள்ளைய பெத்துக்க போறன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? ஏய், நீ என்ன லூசா? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்க மாட்டாங்களா? ஆமா, நான் அழகா இருக்கேன், என் புருஷன் என்கிட்ட மயங்கிட்டாரு. நாங்க ஒண்ணு இல்ல 10 பிள்ளைங்க பெத்துக்கலான்னு இருக்கோம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு வேலை பண்ணு, நீ ஒழுங்கா ராஜசேகரோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெத்துக்கோ. அப்ப நாங்க உன்ன மாதிரி அசிங்கமா வந்து ஏன் புள்ள பெத்துக்க போறேன்னு கேட்க ஏய் மாட்டோம். அன்பு, ஏய், என்ன சவுண்ட் விடுற? இப்ப இதுக்கு நீயும் சிவமும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப முதல்ல கிளம்பு. போ. ச்சே. ஒரு நிமிஷம். இதை யார் எடுத்துட்டு போவா? எடுத்துட்டு போ. இந்த அன்பு இருக்காளே, அவ ரொம்ப மோசமானவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். புடவை விக்கிறேன்னு வீட்டுக்குள்ள வந்தா, என் பேத்தி கட்டிக்க வேண்டியவன அவ தள்ளிக்கிட்டு போயிட்டா. இத்தனை நாளா உன் புருஷன் பேரை சொல்லித்தான் அவங்கள ஆட்டம் காட்டிட்டு இருந்த. இன்னைக்கு உன்னையே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கல்ல. அவ யாரு பாட்டி இவங்கள வெளிய போக சொல்ல? அவங்க மாமனார் மாமியாரே வெளிய போக சொல்லல. ஏன் சிவம் கூட வெளிய போன்னு ஒரு தடவை கூட சொல்லல. ம், அவ சொல்றான்னா அவளுக்கு அவ்ளோ திமிரு. அவ இடத்த கொடுத்தா, இவ மடத்தை புடிச்சிட்டா. அவ வயித்துல வேற இந்த வீட்டு வாரிசு வளருது. அதான் எல்லாருமே சலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு எல்லா உரிமையும் வந்தாச்சு. அவகிட்ட போய் யார் பேச முடியும்? அவளுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் நடந்தப்பவே இந்த வீட்ல திமிராதான் சுத்துவான். இப்ப கேட்கவா வேணும்? திமிரு இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். என்ன பத்தி அவளுக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன? இனிமே அரசி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும்னா அன்பு மேடத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். என்ன 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாமாமாமாமாமா. கீழே உன் பாச்சா ஒன்னும் பலிக்கல, எங்க கிட்டதான் உன் ஜம்பமே. சிவம் அவளோட கைக்குள்ள இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தெரியும் சிவம் எங்க தட்டினா அவன் வழிக்கு வருவான்னு. ஓவியாவை வச்சே நான் பண்ற டிராமால சிவம் அவள் இந்த வீட்டை விட்டு துரத்துறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எல்லாம் கரெக்ட் தான். இதத்தான் நீயும் 2 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப என்னடான்னா அவ 2 மாசம் முழுகாம இருக்கா. கன்சீவ் ஆயிருக்கா, அவ்வளவுதானே. இன்னும் குழந்தை பிறக்கல இல்ல. என்னக்கா இப்படியெல்லாம் சொல்றீங்க? ஹே கோழி, ரொம்ப நல்ல மாதிரிலாம் நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். சிவம் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் தள்ளி இருந்து யோசிக்கிறேன்னா நீ பக்கத்துல இருந்து யோசிக்கிற, அவ்வளவுதானே. குழந்தை இருக்குன்னு அந்த அன்பு இவ்ளோ ஆட்டம் ஆடுறா. ஒருவேளை அந்த குழந்தை இல்லாம பண்ணிட்டா? அம்மாடி, உன் திட்டம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. திட்டம்லாம் ரொம்ப பெருசுதான், ஆனா அதுக்கு உதவி பண்ண போறவங்க
உனக்கு உதவி பண்றதுல எங்களுக்கு என்னம்மா லாபம்? பாட்டி, இதுல லாபத்தெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு பிடிக்காதவங்களுக்கு வலிக்க போகுது, அது நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. குழந்தைங்க பொறுக்க போற குழந்தைய வேண்டான்னு சொல்லணும். குழந்தைங்க மட்டும் அப்படி சொல்லிட்டா போதும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலைய நாம தான் செய்யணும். ஆஹா, குழலி, அந்த வேலைய நீ தான் செய்யணும். நீதான் பசங்க பக்கத்திலே இருக்க. சோ பசங்க மனசுல நீதான் கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே நெருப்ப பத்த வைக்கணும்.